ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2025 போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுவதுமே 40,000க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த தபால் துறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு 40,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2025 எதனா மாற்றங்கள் இருக்கா, இதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்ன சேலரி கொடுப்பாங்க, என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் பதிவு செய்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலும் புதியதாக வரவங்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க, என்ன சேலரி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய டவுட்டாகவே அனைவருக்குமே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா A to Z பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படி அப்ளை பண்ண ஆன்லைன் மூலமாக எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், இப்போ 2025 கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் 2025 ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. வருகின்ற பிப்ரவரியிலேருந்தே ஆன்லைன் மூலமாக அப்ளைஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அனைவருமே தயாராக இருங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தபால் தொடர்பு அமைச்சகம் பல்வேறு துறைகளில் 40,000 ப்ளஸ் வேகன்சி காலிப்படங்கள் புதிய அஞ்சல் அலுவலக ஆள் சேர்ப்பு 2025 வெளியிட போகிறது. சமீபத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று எழுத்துத் தேர்வில் பங்கேற்காமல் அரசு வேலை தேடும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் அலுவலகம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பொன்னான வாய்ப்புகளை தகுதியான இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் என்ற வெப்சைட் மூலமாக என்ற இணையதள அதிகாரப்பூர்வமாக தபால் உதவியாளர் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபால் உதவியாளர், போஸ்ட்மேன், கார்மின் டாக் சேவக், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மாதிரி கிளர்க், இது போன்ற பல்வேறு காலிப்பணங்களும் ஒரு 5 விதமான போஸ்டிங்கை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 விதமான போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா அனைவருமே 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா 10th பொறுத்தளவுக்கு நீங்கள் 80% மேலே நீங்கள் வச்சு மார்க் 400 450க்கு மேலே இருந்தாலே போதும். கன்ஃபார்மாக நீங்கள் இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக நீங்கள் கவர்மெண்ட் வேலை சேர்ந்துருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு 80% எடுத்தாலே போதும். கன்ஃபார்மாக இந்த கிராம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் நீங்கள் வேலை செய்யலாம். அதனால் 5 விதமான போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கம்ப்யூட்டர் நாலேஜி, டைப்பிங்கு இதெல்லாம் முடித்து வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஹையர் போஸ்டிங் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பாக தான் இந்த தபால் அலுவலகத்திலேருந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து ஒரு மாபெரும் ரிக்ரூட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் 2025ஆம் ஆண்டில் தபால் அலுவலக வேலைக்காக காத்திருக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு நற்செய்தியாக தான் இந்திய அஞ்சல் துறை இந்த முறை காலிப்பணிகளை பார்த்தீங்கன்னா உயர்த்தி 40,000க்கும் மேற்பட்ட வெளியிட போவதாக தயாராக உள்ளது என்பதை கேட்டதில் ஆர்வமுள்ள மகிழ்ச்சி அடையவர்கள் அனைவருமே 10ஆம் வகுப்பில் 80% தகுதியுடைய அனைவருமே இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதற்கு இவ்வளோ பர்சன்ட் இருந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ரிக்ரூட்மெண்ட்டெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்காணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக தான் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக பூர்த்தி செய்து உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யணும் அப்படி விருப்பம் அனைவருமே ஊரெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 10th 450க்கு மேலே எடுத்திருந்தாலே போதும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதனால் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் உங்களுடைய கல்வி தகுதி. அதனால் இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து ஜிடிஎஸ் ஆள் சேர்ப்புக்கான
ஒரு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் மெட்ரிக் அல்லது இன்டர் தேர்வுக்கான பிறகு தங்கள் குடும்பத்தை ஆதரிக்க தேவை தேடும் மாணவர்கள் பலர் உள்ளனர். அதை விண்ணப்பதாரர்களுக்கு மத்திய அரசு கிராமின் டெக் சேவையில் ஆட்சேர்ப்புகளை வெளியிட்டுள்ளது. தங்கள் சொந்த ஊரில் வேலை பெற விரும்பும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலைகளை ஏற்கும் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் .go. என்ற இணையதளத்தில் தபால் சேவை பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மொத்தமாக துறையில் தபால் தொடர்பு அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாகவே 40,000க்கு மேலே காலி பணிகள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து சீக்கிரம் ரிலீஸ் அறிவிக்கப்படும். பிப்ரவரியிலேருந்தே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறைக்கு என்னென்ன வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சல் துறை மற்றும் வரிசையாக உதவியாளர், தபால்காரர், MTS, கார்மின் டாக் சேவாக், முதலியான கிளர்க் இது போன்ற வேலைவாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்படும். அதனால் அதிரடியாக பிப்ரவரி லாஸ்ட் வீக்கிலேருந்தே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியலையா. அதனால் பார்த்தீங்கன்னா 10 பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 69,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 18 முதல் 27 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்திருக்கணும். அதனால் 18 வயதுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் 20 வயதுக்குள்ளே மிகாதவராக இந்த வேலைக்கு இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து கட்டணம் வசூலிக்கப்படும். இருந்தாலும் மற்ற ஒதுக்கிடப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க இல்லையா. பிரிவு பொது பிரிவினருக்கு ₹100, OBCக்கு ₹100, EWSக்கு ₹100, ST, SC, PH இவங்களுக்கெல்லாம் இதுவும் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கட்டணங்களை வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகாரப்பூர்வமாக ஜனவரி இறுதிக்குள்ளே அப்டேட் ஆகும். இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருவாங்க. பிப்ரவரியிலேருந்தே நீங்கள் அதிரடியாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் முடிவும் தேதி திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரிக்குள்ளே அனைத்தையுமே முடிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிப்ரவரி அந்த ஒரு மாதக்காலங்களவே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் கல்வித் தொகுதியை பொறுத்தளவுக்கு அங்கீகாரம் பெற்ற மத்திய அரசின் குறைந்தபட்ச மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கு நீங்கள் தகுதியானவர்களாக வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். அதனால் இந்த ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ வேகன்சிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பம் கூடிய வரையில் இப்போ ஜனவரி லாஸ்ட் வீக்லேருந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அனைவருமே விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் GDS வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே நம்பரை வச்சு நீங்கள் இதிலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. எனக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.